ஹலோ மக்களே, வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஆர்ட்ஸ் காலேஜுக்கு எப்படி 2026க்கு அப்ளை பண்றதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய போட்டோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து +2 மார்க் ஷீட்ல வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கீழே உங்களோட சிக்னேச்சர் போட்டு ஒரு பேப்பர், அதுக்கப்புறம் உங்களோட ஜாதி சர்டிபிகேட், அது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதாவது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி என்ன இருக்கோ அந்த சர்டிபிகேட். இல்ல நான் ஓபிசி கேட்டகரியில வரப்போறேன், நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஓபிசி அப்படின்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அது வந்து வேலிடிட்டி பீரியடுக்குள்ள இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வருஷத்துக்கான ஓபிசியான்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மற்ற சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் தான். ஆனா ஓபிசி வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூ பண்றதுனால அது வந்து இந்த வருஷத்துக்கான உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 12th மார்க் ஷீட், அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் இந்த வருஷத்துக்கு நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து ஒரு சில பேர் வாங்கல, அதாவது நம்ம கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னா உங்களோட சேலரியை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேலரி ஸ்லிப் கையில வச்சுக்கோங்க மக்களே. இது நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இதை அப்ளை பண்றதுக்கு நீங்க போக வேண்டிய வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன் காசா யூஜி அட்மிஷன் 2026 பார்த்தீங்களா. இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். இப்போ இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோன்னா இப்படி தாங்க உங்களோட ஹோம் பேஜ் வரும். இப்போ இதை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க லாகின்ல போய் தான் அப்ளை பண்ணணும். ஆனா இந்த லாகின்ல அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாருங்க உங்களோட நேம், உங்க நேம் வந்து 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் இருக்கு, ஏதாவது ஒரு மார்க் ஷீட் இருக்க மாதிரி நேம் அந்த மாதிரி தான் நீங்க டைப் பண்ணணும். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. திரும்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, ஸோ எஸ் கொடுத்துருங்க. இங்க வந்து ஹையர் செகண்டரி, அதாவது ஹையர் செகண்டரி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இருந்தா HSC போட்டுக்கோங்க. சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது இதாக இருந்தா நீங்க மெட்ரிகுலேஷன் பிரைவேட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நீங்களே செட் பண்ணிக்கோங்க. அதாவது மேல எந்த பாஸ்வேர்டு கொடுக்கீங்களோ அதையே கீழே கொடுத்துருங்க. சரிங்களா. இப்போ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபியை போட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிடும். இதுல யூசர் நேம்ங்கிறது உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கீழே நீங்க செலக்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா, நீங்களே ஒரு பாஸ்வேர்டு போட்டு செட் பண்ணீங்களா, அதுதாங்க உங்களோட பாஸ்வேர்டு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த லாகின்ல போங்க. லாகின்ல போன உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வரும். இப்போ இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு நீங்க பாஸ்வேர்டு செட் பண்றதுக்கு போட்டீங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு நீங்க டைப் பண்ணி லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் லாகின் ஆயிடும். லாகின் ஆனதுக்கு அப்புறம் உங்க பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க வந்து நிற்கும். சரிங்களா. இந்த மாதிரி பர்சனல், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் இதுல காட்டும். சரிங்களா. இப்ப இதெல்லாம் கரெக்டா இருக்கா நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணுங்கன்னா, இந்த பேரு நீங்க ஏற்கனவே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க பாத்தீங்களா, அங்க இருக்க பேர் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கும். அடுத்தது மீதி எல்லாம் நீங்க தான் ஃபில்அப் பண்ணணும். இப்ப சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த நேட்டிவ் பிளேஸ், சொந்த மாவட்டத்தின் குடியுரிமை நிலை, அது வந்து நீ கார்பரேஷனா முனிசிபாலிட்டிங்கிறது கரெக்டா செலக்ட் பண்ணிக்கணும் மக்களே. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபாதர், அதாவது அப்பா பெயர், அப்பாவோட பெயரை வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அம்மாவோட பெயரை டைப் பண்ணிக்கணும். என்ன பாலினம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் அல்லது பாதுகாவலர் அவங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க இங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. மதர் லாங்குவேஜ் என்னங்கிறது நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்தியனா இல்ல என்னங்கிறது அதை டைப் பண்ணிக்கோங்க. ரிலீஜியன் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி டைப் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியில உட்பிரிவு ஏதாவது இருந்தால் அதை டைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க இங்க டைப் பண்ணிக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத நீங்க டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ரெண்டுமே ஒண்ணுனா இந்த இடத்துல சேம் அஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டும் ஒன்னாயிரும். அடுத்தது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், அதாவது மேல கொடுத்த நம்பர் இல்லாம வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட மாநிலம், உங்க டிஸ்ட்ரிக்ட், தாலுகா இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க பின்கோட போட்டுருங்க. நேட்டிவ் சொந்த மாவட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதாவது இப்ப நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இங்க இருக்கிறது வந்து வேற, இங்க இருக்கிறது வந்து நீங்க சொந்த மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த நேட்டிவ் பிளேஸ். சரிங்களா. அது வந்து உங்களோட சொந்த இருப்பிடத்துக்கு வந்து நீங்க வந்து என்னங்கிற கேட்டகரி அதை நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி வரும். அடுத்த பேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விளையாட்டு வீரருக்கான விண்ணப்பத்தை இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க விளையாட்டுல வந்து நேஷனல் லெவலோ ஸ்டேட் லெவலோ அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரியில இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. அடுத்தது நீங்க வந்து படை வீரர், முன்னாள் படை வீரர், ராணுவம், கடற்படை, விமானப்படை இந்த மாதிரி படையில ஏதாவது இருந்தவங்களா இருந்தா நீங்க எஸ் கொடுத்துக்கிட்டு நீங்க வந்து உங்களோட டீடைல்ஸ் கேட்கற டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கிங்க. இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து மாற்றுத்திறனாளியா இருந்தா எஸ் கொடுங்க, மாற்றுத்திறனாளி இல்ல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா. மாற்றுத்திறனாளியா இருந்தா அதுக்கான சர்டிபிகேட், டிசேபிலிட்டி சர்டிபிகேட்லாம் நீங்க உள்ள வைக்கணும், மாற்றுத்திறனாளியா இல்ல அப்படின்னா. சரிங்களா.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி இல்லை, எனக்கு எந்த வருமான குறைபாடும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து என்சிசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆரிஜின் அந்தமான் நிக்கோபார்ல இருந்து வந்தவங்களான்னு கேட்டா அது வந்து நோ கொடுத்துருங்க. ஏன்னா அங்கிருந்து வந்து தமிழர் மட்டும் தான் இது எஸ் கொடுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு படைகளின் தகுதியான பணியாளரின் குழந்தைகள், அதாவது டிஃபென்ஸ்லயோ இல்ல வந்து ஏர்ஃபோர்ஸ்லயோ அவங்களோட குழந்தைகளா இருந்தாலோ இல்ல அவங்களோட மனைவி இந்த மாதிரி ஏதாவது படிக்க போட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் என்ன கேட்குதோ அதை நீங்க கொடுத்துக்கணும். அப்படி எதுவுமே இல்லை அப்படி நீங்க ஒரு பப்ளிக் தான், நார்மல் பப்ளிக் தான் அப்படின்னா நன் ஆஃப் த எபோவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே அடுத்த பேஜ் வரும். அடுத்த பேஜ் வரும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பாவோட வருமானம் என்ன அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி வேஜஸ்னா டெய்லி வேஜஸ், இல்ல பிரைவேட் கம்பெனினா கவர்மெண்டா எப்படிங்கிறது இதுல கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. அம்மா அதே மாதிரி டெய்லி வேஜஸா இல்ல வீட்டுல தான் இருக்காங்க, ஹோம் மேக்கர், ஹவுஸ் மேக்கர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்க இன்கம் சர்டிஃபிகேட்ல என்ன வருமானம் இருக்கோ அதை இங்க மென்ஷன் பண்ணிருங்க. இல்லாட்டி சேலரி ஸ்லிப்ல என்ன இருக்கோ அதை இங்க மென்ஷன் பண்ணிருங்க. அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் நம்பரை இங்க டைப் பண்ணிருங்க. சேலரி ஸ்லிப்பா இருந்தா தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் முதல் பட்டதாரி, அதாவது முதல் பட்டதாரிங்கிறது யார் அப்படின்னா உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய தாத்தா பாட்டி, அதாவது அம்மாவுடைய அப்பா அம்மா, உங்க அம்மாவுடைய அப்பா அம்மா, இந்த மாதிரி யாருமே வந்து எந்த விதமான ஒரு டிகிரியும் வாங்கியிருக்க கூடாது. அதே மாதிரி உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி யாருமே டிகிரி வாங்கியிருக்க கூடாது. நீங்க தான் உங்க தலைமுறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி படிக்கிறவா இருந்தாதான் இந்த ஆர்யூ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எஸ் கொடுக்கணும். இல்ல யாராவது படிச்சிருந்தாங்கன்னா நீங்க நோ கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? அப்படி முதல் பட்டதாரியா இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கு நீங்க இசேவை மையத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதை போட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் இங்க நீங்க அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்காலர்ஷிப் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த எஸ்சி எஸ்சிஏ இது மாதிரி கன்வெர்டட் கிறிஸ்டினோட உயர்கல்வித்தொகை ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே அடுத்த பேஜ் வருங்க. அடுத்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்க வந்து பள்ளியின் வகை, நீங்க வந்து எந்த செகண்டரி என்ன மாதிரியான இதுல படிச்சீங்க, ஹையர் செகண்டரி தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்குங்க அதை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து +2 ஸ்கூல் வந்து எங்க இருக்கு, அதாவது கார்பரேஷன்ல இருக்கா, முனிசிபல் இருக்கா, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. எந்த இதுல இருக்கு அப்படிங்கிறத அதை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிதான் மேலேயும் கேட்டிருப்பாங்க, சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த தன்மையை கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா? அங்க வந்து நீங்க கார்பரேஷனா அந்த மாதிரி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க அங்க நீங்க இருக்கிற இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து நீங்க படிச்ச இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 12th கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, நீங்க வந்து அரசு பள்ளியிலோ அல்லது உதவி பெறும் பள்ளியிலோ 6ல இருந்து 8 வரை படித்திருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல நான் படிக்கல, நான் பிரைவேட்ல தான் படிச்சேன் அப்படின்னா நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அதாவது எல்லாமே நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கணும். 6ல இருந்து 12th வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா மட்டும் தான் எஸ் கொடுக்கணும், இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த வருஷம் படிச்சீங்க, 6ஆவதுல இருந்து 12th வரைக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா இதுல ஃபில்அப் பண்ணிடுங்க. இப்ப 6ஆவதுல படிச்ச அதே ஸ்கூல்ல தான் நான் 12th வரைக்குமே படிச்சேன் அப்படின்னா இங்க வந்து அப்ளை ஃபார் 6th கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்கூல்ல எடுத்துக்கும். இல்ல வேற ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அதை நீங்க ஃபில்அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அப்படியே கீழே வாங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து கீழே வந்தீங்கன்னா குவாலிஃபை எக்ஸாமினேஷன், இது வந்து ஹையர் செகண்டரி இல்லைன்னா சிபிஎஸ்சி இருந்தால் சிபிஎஸ்சி போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட், அதாவது ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அதை நீங்க வந்து செலக்ட் பண்ணல அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்ல இருக்கும். அந்த பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க 12th. அதே மாதிரி 12th ரோல் நம்பரையும் இங்க டைப் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வேற நம்பருங்க. உங்க மார்க்ஸ்ல ரெண்டுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அது பண்ணிக்கோங்க. 2024 தான் பாஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது அதே தான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதே மாதிரி ஸ்கூல்ல படிச்ச எல்லாமே அகாடமிக்ல தான் வருவீங்க. ஸோ அதை அப்படியே நீங்க விட்டுருங்க. குரூப் கோடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்லயே பாடப்பிரிவு குரூப் கோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா இது செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்து நீங்க வந்து என்ன படிச்சீங்க, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேசிக்ஸ், மேக்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட் படிச்சீங்க அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க குரூப் கோடு எடுத்துக்கும். இந்த குரூப் கோட் கரெக்ட் தானாங்கிறது உங்களுடைய மார்க் ஷீட்ல இருக்கும். அதுல நீங்க போய் குரூப் கோட் கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். நீங்க படிச்ச வந்து பயிற்ற மொழி வந்து என்ன மொழி, தமிழா இங்கிலீஷாங்கிறது நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரியில உங்களோட மேக்ஸிமம் மார்க் 1200 600 அப்படிங்கிறத ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கு நீங்க எவ்வளவு எடுத்தீங்க அப்படிங்கறத கீழே ஃபில்அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எம்இஸ் நம்பருங்கிறதும் உங்களுடைய மார்க் ஷீட்ல லெஃப்ட் சைட்ல கீழே இருக்கும். அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்புறம் ஜாதி சான்றிதழ் நம்பர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, பிசியாங்கிறத அந்த சர்டிபிகேட் நம்பரை இங்க டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th நீங்க எவ்வளவு மார்க் வாங்குனீங்க ஒரு சப்ஜெக்ட்லயும் அப்படிங்கறத வந்து இங்க செலக்ட் பண்ணி அந்த பாடத்தோட செலக்ட் பண்ணுங்க. தமிழா, இங்கிலீஷ், அக்கௌண்டன்சி அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து உங்களோட பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல ரோல் நம்பர் ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த மாசம் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அது தெரியும், அதை போட்டுக்கோங்க. எந்த
ஆண்டு பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் மார்க், இதுக்கு நீங்க எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த சைடில் இருக்கும். அதையும் அப்படியே ஃபில்அப் பண்ணி இந்த எஜுகேஷனை ஃபில்அப் பண்ணி சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது இதெல்லாம் இந்த எஜுகேஷன் வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது அகாடமிக் வரைக்கும் முடிச்சிட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வரும். சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே நீங்கள் வந்து சிம்பிள் தான் இது. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணால் எந்தெந்த காலேஜ்னு உங்களுக்கு காட்டும். அதில் எந்த காலேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஆடு கொடுத்துக்கோங்க. அடுத்து மறுபடியும் செலக்ட் பண்ணி ஆடு கொடுத்துக்கோங்க. இப்படியே எல்லா காலேஜையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரே காலேஜில் 2 கோர்ஸ்னா அதே மாதிரி ஒரே காலேஜ் 2 தடவை செலக்ட் பண்ணி 2 கோர்ஸ் ஆட் கொடுத்துக்கலாம். ஆட் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். இப்போ இதை வந்து ஃபுல்லாக சேவ் கொடுக்காம இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரீஆர்டர் மை சாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வரிசையாக காலேஜ் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜையும் நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் படிக்க போறீங்கிறத வந்து ஆல்டர்னேட்டாக மாற்றிக்கணும், எனக்கு சான்சஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரீஆர்டர் மை சாய்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ரீஆர்டர் மை சாய்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாய்ஸை மாற்றிக்கலாம். இந்த பட்டன் இருக்குல்ல, ஏரோ பட்டன், இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம், டெலிட் பண்ணணும், இந்த இதே வேணாம்னா இந்த டெலிட்டை கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆட் மோர் சாய்ஸ், வேற ஏதாவது நான் மறுபடியும் சாய்ஸ் செலக்ட் பண்ணணும்னா இந்த ஆட் மோர் சாய்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் சேவ் அண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும். அடுத்த பேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து கன்டினியூ பே கொடுக்கும். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம், உடனே கன்டினியூ பே கொடுத்துடாதீங்க. ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க செக் பண்ணுங்க. இப்போ பர்சனல் இன்ஃபோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி எல்லாமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிருக்கீங்களா, ஸ்காலர்ஷிப் இன்ஃபோ ஃபில்அப் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே பக்காவா கிளியரா செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? இதுல பாருங்க, நீங்க வந்து சிவிக்ஸ் ஆஃப் த ஸ்டேட் நேட்டிவ் பிளேஸ்ங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம், எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கார்பரேஷனா முனிசிபாலிட்டியாங்கிறது நீங்க இந்த இடத்துல உங்க டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அகாடமிக்கு, சாய்ஸ் செலெக்ஷன், இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி எல்லாமே ஓகே அப்படின்னா மட்டும் கண்டினியூ பே கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இதில் ஏதாவது ஒரு பேங்கை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்து பே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜிபேவா இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கியூஆர் கோட் பண்ண போறீங்களா, இல்லை நெட் பேங்க் வச்சு பண்ண போறீங்களா, அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அப்படியே கீழே டவுன் பண்ணுங்க. கீழே டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கிளிக் டு அப்லோட் சர்டிஃபிகேட்னு வரும். ஸோ அப்லோட் சர்டிஃபிகேட் கிளிக்கே கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து அடுத்த சர்டிஃபிகேட் அப்லோட் போகும். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்கள் பிரிண்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இந்த டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாகவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கிளிக் டு அப்லோட் சர்டிஃபிகேட் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னா இது ஒன்ஸ் நீங்க இந்த ப்ராசஸ் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எதுவுமே எடிட் பண்ண முடியாது. அதனால அதுக்கு முன்னாடி இதை டவுன்லோட் பண்ணி ப்ராப்பரா எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செக் பண்ணிட்டு கிளிக் டு டவுன்லோட் அப்லோட் சர்டிஃபிகேட் போயிடுங்க. போனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களோட 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதாவது ஃபோட்டோவோட இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட், அதாவது ஊனமுற்றோர் அந்த கேட்டகரியில் வந்தாலோ இல்லாட்டி உங்களோட அதாவது என்ன சொல்றது ஆர்மி பர்சனோட பசங்க அந்த மாதிரி வந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் சில இதெல்லாம் இருக்கும், விண்ணப்பம்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சைன் வாங்கி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே இந்த வந்து அடிஷனல் சர்டிஃபிகேட்ல நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு ப்ரீஸ் அப்லோட் கொடுக்கணும். ப்ரீஸ் அப்லோட் கொடுத்தாதான் இது வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். நீங்க அப்லோட் பண்ணிட்டோம் ஓகே நான் அப்படியே விட்டுறக்கூடாது, ப்ரீஸ் அப்லோட் கொடுக்கணும். ஆனால் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 10 தடவை நீங்க ஃபார்மை பக்காவா செக் பண்ணிக்கங்க, டாக்குமெண்ட் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்க செக் பண்ணிட்டு ப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் உங்களோட அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்க அப்படிங்க உங்க போட்டோட வந்துட்டு கீழே உங்க கையெழுத்தோட வந்துடும். இந்த பிரிண்டை நீங்க எடுத்து வச்சுக்கணுங்க. இது எடுத்து வச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க த ஃபாலோவிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஹேவ் டு ப்ரொசீட் அட் த டைம், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்ப நீங்க என்னென்ன நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டிசி, மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அப்புறம் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எலக்ட்ரானிக், சரிங்களா, அல்லது இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இது, இல்லாட்டி பெர்மனன்ட் கார்டு, இதுல ஏதாவது ஒன்று நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் த பேரண்ட், அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்க பண்ணணும். இது மாதிரி போட்டோவா இருந்தால் அது, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவா இருந்தால் அதுக்கான ரிலேட்டிவ் சர்டிஃபிகேட், எக்ஸ்பெரிமெண்ட்னா அதுக்கான ரிலேட்டிவ் சர்டிஃபிகேட், டிஃப்ரெண்ட் ஏபிள்னா அதுக்கான சர்டிஃபிகேட், என்சிசினா அதுக்கான சர்டிஃபிகேட், அவ்வளவுதான். மேலே அப்ளை பண்ணுங்க ரிலவெண்டா இது எல்லாமே நம்ம வச்சுக்கணும். இதுல மெயினா நீங்க வச்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இன்கம்,
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 12th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இது வந்து கம்பல்சரி நீங்க வந்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்க என்ன பண்ணுங்கன்னா போட்டோவில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், போட்டோவில் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. லேட்டஸ்டா அப்டேட் ஆனது. அவ்வளவுதான் மக்களே. இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறது அடுத்த வீடியோல போடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரா மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எல்லா நோட்டிபிகேஷனும் வர மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சேனல்ல தரவா நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனல்ல ஃபுல்லா பாருங்க. எப்பவுமே இடையில விட்டு விட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ ஃபுல் கண்டென்ட்டையும் ஃபுல்லா பாருங்க. மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன் மக்களே. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.